காலனி வரைக்கும் விநாயகரை சுமந்துட்டு வந்தேன். செஞ்ச பாவத்தை இப்ப போக்கிக்கிட்டேன். இந்தா. என்ன இது? சுமையோட பாரம் தெரிஞ்சவனா, கூலிக்கு ரேட் சொல்றவன். இது ஓ ரேட்டு வச்சுக்க. என்ன அதிர்ஷ்டம்! விநாயகனே, லம்போதரனே, பார்வதி புத்திரனே, ஆஹா 10 கிலோமீட்டர் சுமந்துட்டு வந்தியா? அந்த பாக்கியத்தை, அந்த லக்க பகவான் எனக்கு அள்ளி கொடுத்திருந்தா. வணக்கம் ஐயா, உனக்கு ஐயா செய்தோம் ஐயா தேவா. ஆஹா, போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சு வச்சியோ. மம்மி, will you stop praising him? அந்த ராஸ்கல் என்ன கேவலப்படுத்த 10 ரூபீஸ் கூலி கொடுத்தா. தப்புமா, அபச்சாரம். கூலின்னு சொல்லாத, காணிக்க, காட்ஸ் கிஃப்ட். வெங்காயம். என்ன 10 பேருக்கு நடுவுல கலாட்டா செஞ்ச அந்த இடியட்ட சிங்கப்பூர்ல இருக்கிற டாடி கிட்ட சொல்லி என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. ஓகே, உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதுக்குள்ள என் பார்ட்னர் மோகன சுந்தரத்துக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுறேன். ஃபாதல் ஃபாதல் ஃபாதர்னு சொல்லாம ஃபாதர்னு சொல்றியடா. 5 வயசுல சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு வந்து எனக்கு லா வலாது. வலாது இல்ல, வராது. வலாது வராது வலாது வராது வலாது வராது வலாது வராது 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 வராது. சாரி பார்ட்னர். ஓகே, கமிங். கோடீஸ்வரர் கூப்பிடாரு, வா. அந்த கிழவன் கூப்பிட்டா நான் போகணுமா? கிழவன் சொன்னா கிழிச்சு போட்டுருவான். ஏதோ சொந்த மாச்சன் 10 பைசா பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்கான். அதனால தான் சிங்கப்பூர் சுவிட்சர் போட்டிருக்கேன். வா. மோகன சுந்தரம், இவங்க கூட நம்ம நெக்ஸ்ட் வீக் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறோம். அது கூட நம்ம லாயர் அழைச்சிட்டு போய் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு. ஓகே. அம்மா, நீங்க புக் பண்ண சிங்கப்பூர் கால் வந்திருக்கு. ஹலோ டாடி. ஓ பேபி, சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இல்ல. ஓ சௌக்கிய குறைச்சலுக்கு காரணம் யாருமா? அவங்க ஊர் என்ன, பேர் என்ன, அவங்க அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ஒரு ரயில்வே கூலி எனக்கு இன்சல்ட் பண்ணிட்டான். என்னது? இன்னைக்கு எந்த ஃளைட் கிடைச்சாலும் அதை பிடிச்சு நான் இந்தியா வந்துடுறேன். அதுக்குள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க. பணத்தை உங்களுக்கு நான் வீட்டுல வந்து செட்டில் பண்றேன். போங்க. எந்த ஊருப்பா உங்களுக்கு? இங்க வந்திருக்கீங்க? பெரிய இடத்து பொண்ணுகிட்ட வம்பு பண்ணினதுக்காக உன்னை 2ஆ முறிச்சு இந்த கூட்ஸ் வண்டியில போட வந்திருக்கோம். ஐயோ ஐயோ ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 12 மணி வரைக்கும் ராகு காலம். ராகு காலத்துல இந்த கையால நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். என்ன செய்யறது? 12 ஆவறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு. நில்லுங்க நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன அடிக்கிறதுக்கும் என் கதையை முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். எங்களுக்கு அவ்வளவு டைம் தேவையில்லடா உன் மேட்டரை முடிக்கிறதுக்கு. 5 நிமிஷத்துக்குள்ள உங்க வேலையை நீங்க முடிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கங்க, கடிகாரம் 12 மணிக்கு டான் டான்னு அடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிடும். நானும் உங்களை டமால் டிமில்னு உதைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடுவேன். 12வது மணி அடிக்கிற நேரத்துல நீங்கள்லாம் ஐயோ ஐயோ ஐயோ
டாடி அவன்தான். வயசு என்ன? பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்களா? இனி பார்க்கலான்னு தான். 24. 24 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் செய்யற ஃபேக்டரிஸ் இருக்கு எனக்கு. என் ஜாதகத்தை பார்த்து கோடீஸ்வரன் அப்படிங்கிற பேர் ஒண்ணுதான் சூட் ஆகும்னு அந்த பேரை வச்சாங்க. பணத்தை நான் சம்பாதிச்சேன், பேரையும் புகழையும் மக்கள் தந்தாங்க. இப்பதான் சிங்கப்பூர் பிளைட்ல இருந்து இறங்கி வந்தேன். உங்க வயசு என்ன? 54. 54 மூட்டைகளை 5 நிமிஷத்துல லோட் பண்ற சக்தி உள்ள கூலினா எங்கிட்ட உள்ள தம்மையும் தைரியத்தையும் பார்த்து ராஜா அப்படிங்கிற பேர் ஒண்ணுதான் பொருத்தமா இருக்கும்னு அந்த பேரை வச்சாங்க. மனுஷங்கிற பேரை நான் சம்பாதிச்சேன், பாசத்தையும் கௌரவத்தையும் மத்த கூலிங்க தந்தாங்க. இப்பதான் கோவை எக்ஸ்பிரஸ் அட்டன் பண்ணிட்டு வரேன். சாரி, நடந்ததெல்லாம் இப்ப மறந்துடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில் விவகாரம் வேண்டாம். சாரி அப்படிங்கிற 2 எழுத்தையும் பொண்ணுகிட்ட சொல்லிடு, அவங்க உங்க வழியை பார்த்துட்டு போயிடுவோம். இவ்வளவு தூரம் நீங்க வந்ததால நம்ம மத்தியில விவகாரம் வேண்டாம்னு நினைக்கிறதால வேணும்னா ஒரு ஷேக் ஹேண்ட் தரேன். அதுவும் உங்களுக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கு. வெறும் கைய குலுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சா ஒரு முத்தம் தரேன். அதுவும் உங்களுக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கு. மிஸ்டர் ராஜா, விவகாரம் வேண்டாம் தான் சொன்னீங்கல்ல. கோரமண்டலுக்கு டைம் ஆச்சு, வர்றேன். ஹோம் மினிஸ்டர் சொல்லி நான் உன்னை என்ன செய்யறேன் பார். இந்த வில்லை கூட ஆட்ட முடியாது. இன்ஸ்பெக்டர் சார். ஏன் பாத்துக்கிட்டு இருக்க? அவசியம் சார், அவன் ஜோலிக்கு போறது அவ்வளவு நல்லதில்ல. சதன் ரயில்வேக்கே இவர் ராஜா மாதிரி சார். பாயிண்ட் இல்லாம கைது செஞ்சா சவுத் இந்தியாவுல கூட்ஸ் ட்ரெயின் கூட நகராது சார். எல்லா யூனியனோட சப்போர்ட் இவனுக்கு இருக்கு சார். டாடி அவனை எதுவுமே செய்ய முடியாதா? இந்தியன் பிரெயினால எதுவும் செய்ய முடியாது. ஃபாரின் பிரெயினால தான் உதைக்கணும்.